நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இங்க என்ன பண்ற? உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தேதி கேட்டு போலான்னு வந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏதா இருந்தாலும் ஓபனா பேசு. ஓபனா பேசிடலாமே. ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசிக்கலாம். எங்க உங்க அசோக் சார்? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அவர் எதுக்கு ஆபீஸ் போகணும்? அவர் ஜெயிலுக்கு தானே போகணும். சார் மட்டும் இல்ல, அவரோட வேலைக்காரர் ஈஸ்வர், அவரோட செக்ரட்டரி நீங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஜெயிலுக்கு போறீங்க. I know everything, Vandana. I have proof. இன்னைக்கு உண்மையான சாட்சி என் கையில கிடைச்சிருச்சு. அந்த வண்டியை நீங்க வித்துட்டீங்க, அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. அதனால உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டீங்க இல்ல? நான் உங்களை விட மாட்டேன். என் கையில உண்மையான சாட்சி கிடைச்சிருச்சு. அது வந்து ஈவன் ட்ரை வந்தனா. நீ எது சொன்னாலும் கேட்டு போறதுக்கு நான் பழைய அர்ஜுன் கிடையாது. அப்போ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நல்லா மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு பயம் தெரியுது. அர்ஜுன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. I'm not going anywhere. நீயும் அசோக்கும் சேர்ந்து யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? அந்த நன்றி கட்ட நான் ஈஸ்வரையா? பிரியாவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி சாக கிடக்கிறப்ப அப்படியே ரோட்ல விட்டு போயிட்டான். இதே ஒரு பொம்பளைக்கு நடந்ததுன்னு கொஞ்சமாவது இறக்கம் இல்லையா உனக்கு? இதே மாதிரி உங்க அம்மாவுக்கு ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? Shut up. I won't shut up. You will shut up. Your bloody boyfriend will shut up. அர்ஜுன், உனக்கு எதுவுமே தெரியாது. I know everything. எனக்கு எல்லாமே தெரியும். அசோக் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆதியோட பர்த்டே அன்னைக்கு அசோக் அவனுக்கு இந்த காரை கிஃப்ட் பண்ணான். அதே காரை நீங்க வித்துட்டேன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அதே வண்டி உங்க கார் ஷெட்ல கவர் பண்ணி நிக்குது. அத்தை சொன்ன மாதிரி அந்த ரியர் வியூ மிரர்ல இருந்து ஒரு ஆக்ஸ் ஷேப்ல ஒரு பெண்டன்ட் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த வண்டியில அது இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு ஐ விட்னஸ் இருந்தாங்க. வண்டியோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் சொன்னாங்க 322. இந்த வண்டியோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 322 மேட்ச் ஆயிடுச்சு. அன்னைக்கு இந்த வண்டியை வச்சுதான் அந்த நன்றி கட்டவன் என் அத்தைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். உங்க எல்லாரோட கோபம் என் மேல தானே. எங்க அத்தா உங்களுக்கு என்ன பண்ணாங்க? உங்க புத்திசாலித்தனத்துக்கு நீங்க போட்ட கவர் பல்ல இழிச்சிருச்சு. அது தெரியாம நீ புருவத்தை வசதி பேசிட்டு இருக்கல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா வந்தனா? Stop it. I will not stop it. ஈஸ்வரியும் இந்த அசோக்கையும் ஜெயில போடுற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அர்ஜுன் ப்ளீஸ் வேண்டாம். அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் வேண்டாம். அர்ஜுன். ஹலோ. பிரியா. சொல்லுங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். ஈஸ்வர் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். ஷூரா? ஒத்துக்கிட்டானா? அவன் ஒத்துக்குவான். ஏன்னா சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. அசோக்கையும் இந்த ஈஸ்வரின் ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். அர்ஜுன், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன். இல்ல நீ வராத, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், நாம அவனை சும்மா விடக்கூடாது. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்பதான் எனக்கு. டோன்ட் வரி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். டோன்ட் வரி. பிரியா, I'm promising you. Bye. இவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். I'm calling the cops. அர்ஜுன், no. அர்ஜுன் ப்ளீஸ் வேண்டாம். விடு வந்தனா. இதுக்கு மேலேயும் நீ அவனை காப்பாத்தணும்னு நினைச்சனா நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. பாத்துக்கோ. பாரு, இதுக்கு மேல என்ன சொல்றதா இருந்தாலும் போலீஸ் கிட்டே சொல்லிடு. அவங்க கேட்பாங்க. வந்தனா. சத்தியமா அசோக்கும் ஈஸ்வருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல.
இந்த பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அர்ஜுன், நான் சொல்றத கேளுங்க. கதை கட்டுறதுக்கு உனக்கா சொல்லி கொடுக்கணும்? நான் நிறைய கேட்டுட்டு வந்தனா. நான் சொல்றத நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பாதி உண்மை மட்டும் தான் தெரியும். எதுக்கு நீ இவ்ளோ எமோஷன் ஆகுற? ஆக்சிடென்ட் ஆனது என்ன உங்க அம்மாவுக்கா? யாரோ ஒரு பொம்பளைக்கு. ஏய், அவங்க யாரோ ஒரு பொம்பளை கிடையாது, என்னோட மாமியார். நெஜ வைஃபோட அம்மா மாதிரியே ஃபீல் பண்ற? அவ வைஃப் இல்ல, வைஃப் மாதிரி. உண்மைய சொல்லணும்னா ஆயா மாதிரி. அவங்க எனக்கு மாமியாரா அம்மா வாங்குறத பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா உறவுகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. நீ எல்லாமே பணமா தான் பாக்குற. உனக்கு ஒரு உயிரோட மதிப்பு தெரியாதுல்ல? கையில காசு இருந்தா ரோட்ல போறவங்க எல்லாம் அப்படியே அடிச்சு தூக்கிடலாங்கிற திமிரில்ல உனக்கு. நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ இந்த கூட்டத்துல ஒருத்தி தானே, உனக்கும் இதுல எல்லா பங்கும் இருக்கு. யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது. இப்போ போலீஸ் வரப்போகுது. உங்க பணத்தோட பவரை காட்டுங்க பாப்போம். வேண்டாம் அர்ஜுன், வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ கூப்பிடாதீங்க ப்ளீஸ். அர்ஜுன் அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னது இது? திடீர்னு மரியாதைலாம் வந்துருச்சு. வாங்க போங்கலாம் பேசுற. அர்ஜுன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன் வந்தனா? அந்த அசோக் ஜெயிலுக்கு போயிடுவான்னு உனக்கு அவ்வளோ பயமா இருக்கா? அவன் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? இல்ல ஈஸ்வர பார்த்தா உனக்கு பரிதாபமா இருக்கா? ஆனா நீ பரிதாபம் பண்ணணும்னா கூட அவன் ரொம்ப பணக்காரனா தான் இருக்கணும். ஆனா அவங்கிட்ட எந்த வசதியும் இல்லையே. ஸ்டாப் இட். ஈஸ்வர் இந்த ஆக்சிடென்ட் பண்ணல. அப்ப அசோக் பண்ணானா? இல்ல. You know what வந்தனா? I always know your characters. அந்த ஈஸ்வர் மாதிரி கேவலமானவனுக்காக என் முன்னாடி நின்னு அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமே இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை கிடையாதா? நீ ஏன் அவனை காப்பாத்துற? நான் யாரையும் காப்பாத்தல. என்ன காப்பாத்திக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா வா. அப்பா எங்க? அப்பா வந்துட்டாரா? என்ன? அப்பா சீக்கிரம் வாங்க. பிரியா, என்னாச்சு? ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அர்ஜுன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? ஈஸ்வர். இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக அசோக் அவ்வளவு பெரிய டிராமா பண்ணியிருக்கான். ஏற்கனவே ஈஸ்வர் மேல அர்ஜுனுக்கு டவுட் இருந்துச்சு, ஆனா ப்ரூவ் பண்ண முடியல. பட் இப்ப அர்ஜுன் கிட்ட 2 ப்ரூஃப் இருக்கு. நான் தான் பண்ணேன். வா ஆதி. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் என்ன கூப்பிட சண்டை போடுறா? இவர் எதுக்குமா இங்க வந்தாரு? போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு? நீங்க ஒன்னும் அவர் கஞ்சாதீங்கம்மா. ஆதி, நீ உள்ள போ. போ உள்ள. நான் போக மாட்டேன். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குமா. எங்க அம்மா ஏன் மிரட்டுறீங்க? அது அவங்கள எங்கேயோ கூட்டிட்டு போங்க.
மாட்டீங்கல்ல? ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ்மா. எனக்காக எங்க அம்மா விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை எனக்கு கொடுங்க. இல்ல எங்க அம்மா எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன் அப்படியே நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க. ஆதி, நீ அழாத. என்னால தவங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு உள்ள போ ஆதி, ப்ளீஸ். முதல்ல அவர் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லட்டும், அப்பதான் நான் உள்ள போவேன். ஆதி, ஏதாவது சொல்லுங்க. அர்ஜுன், எனக்காக இல்லைனாலும் ஆதிக்காக வாங்க விட்டுருங்க ப்ளீஸ். குருவாயூரப்பா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஐயோ, എന്താത് ഗുരുവായൂരപ്പാ വിളക്കണഞ്ഞല്ലോ. സ്വപ്നം ശരിയില്ലേ ഭഗവാനെ? என்ன இது? ஐயோ மாப்பிளே, ஒரு நிமிஷம். மாமா, நம்மளோட செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். நான் அப்பவே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அது நம்ம அசோசியேஷன் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் கூட வரீங்களா? போலாம் மாமா. கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, புயல் வரும் போல இருக்கு. எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணலாம். வாங்க வாங்க. என்ன பகவானே? குருவாயூரப்பா, யாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நீதான் பார்த்து ரசிக்கணும். அர்ஜுன், நான் வேணும்னே இதை பண்ணல. என்னோட மிஸ்டேக்னாலதான். இதுல அசோக்கும் ஈஸ்வருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது என்னாலதான் நடந்துச்சு. நான் பண்ண தப்பாலதான். மாம், நீங்க அழாதீங்க மாம், அழாதீங்க. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது மாம், அழாதீங்க மாம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி சோதனை? இதை நான் எப்படி சரி பண்றது? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். கண்டிப்பா வந்தனா அதுல இருந்து காப்பாத்தியே ஆகணும். அவளுக்காக எல்லாத்தையும், ஆதிக்காக கண்டிப்பா அவளை காப்பாத்தியே ஆகணும். மா, மா, ஏமா இப்படி உட்காந்துருக்க? இங்க பாரு, ஒன்னும் ஆகாது. தப்பு பண்ணவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அர்ஜுன் அவங்கள சும்மா விட மாட்டாரு. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அவங்கள சும்மா விடக்கூடாது. தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். தண்டனை கிடைக்கணும். ஆதி, நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன். அப்பா, I'm promising. அர்ஜுன், நீ உண்மையதான் சொல்றியா? தேங்க்ஸ் அர்ஜுன். என்னால இதை நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ். நீ
நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நான் என்ன மூணாவது மனுஷனா? ஆதி என்னோட பையன் தானே? என்ன விட்டு எங்க போக மாட்டீங்கல்ல? இல்லப்பா இல்ல, என்ன விட்டு போகலைங்க மாம். ஆதி அப்பா ப்ராமிஸ் பண்ணிருக்காருல, கண்டிப்பா காப்பாத்துவாரு. நீ அழாத. இங்க பாரு ஆதி, அப்பா தான் சொல்லிட்டாருல, நீ அழக்கூடாது, எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாது, சரியா? குட் பை. I love you mom. I love you too. I love you too. சரி, நீ உள்ள போ, உள்ள போ, போ ஆதி. I love you mom. நீ உள்ள போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ தெய்வமே, ஐயோ മോളെ, എനിക്ക് വല്ലാതെ പേടിയാവുന്നു. ഉനക്ക് ഏതോ കഷ്ടം വരപ്പോകുന്നു. ദോ ഉന്നോട് ഹോറോസ്കോപ്പ് சொல்லுது. மா ஐயோ, அந்த வேலை கணிஞ்ச சகுனம் வேற. அதுக்கும் இதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி என் மனசு சொல்லுது. ஐயோ, ஏதோ கஷ்டம் வர போகுது. பிரியா மோளே, குருவாயிரப்பா, நீ തന്നെ രക്ഷിക്കണം. அர்ஜுன், அர்ஜுன், நான் இல்லாம ஆதியால இருக்க முடியாது. அர்ஜுன், இருக்க முடியாது. நான் இல்லனா அவனுக்கு யார் இருக்கா? என்னை காப்பாத்து ப்ளீஸ் அர்ஜுன். ஆதிக்காக என்னை காப்பாத்து ப்ளீஸ். வந்தனா, இங்க பாரு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் வந்தனா. ஆனா டோன்ட் கிரை, ஸ்டாப் கிரைங். நீதான் அவனுக்கு அப்பா அர்ஜுன், நீதான் அவனை காப்பாத்து அர்ஜுன் ப்ளீஸ். ஆதியால நான் இல்லாம இருக்க முடியாது. ப்ளீஸ் அர்ஜுன், என்னை காப்பாத்து ப்ளீஸ். ப்ளீஸ் அர்ஜுன், அவனை காப்பாத்து. ப்ளீஸ் வந்தனா. அர்ஜுன், அர்ஜுன் வந்தனா ப்ளீஸ். அழாத, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, பாரு, ஆதி நம்மளோட பையன். அவனை உன்கிட்ட இருந்து பிரிய விட மாட்டேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி வந்தனா. I'm promising you. அம்மா, நீங்க பயப்படுறத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு. உண்மையிலே ஏதாவது கெடுதல் நடந்துருமோ? இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது தப்பா நடந்துட்டா அது அம்மாவால தாங்கிக்க முடியாது. கடவுளே, நாங்க ஒண்ணுதான் நம்பி இருக்கோம், நீதான் காப்பாத்தணும்.
ஆ